இப்போ ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆசிட், அதாவது அமிலம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ம் கண்டிப்பா தோல்ல பட்டா எரிஞ்சிடும், இல்லைன்னா ஒரு காகிதத்துல ஊத்துனா ஓட்டையாயிடும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் வரும். ஆமா, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான திரவம் அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உலகத்திலேயே மிக ஆச்சரியமான முரண்பாடு ஒன்னு இருக்கு. கரெக்ட். அது என்னன்னா, நம்ம உடலையும் உயிரையும் கட்டமைக்கக்கூடிய அடிப்படை பொருளே ஒரு ஆசிட் தான். ஆமாங்க, உங்களுடைய டிஎன்ஏ என்பதே ஒரு அமிலம்தான். அழிக்கும் தன்மை கொண்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒண்ணு நம்ம படைப்பின் ரகசியமாவே இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இப்போ அமிலம்னா என்ன? எலுமிச்சை பழத்தை சாப்பிடும்போது நமக்கு முகம் சுழிக்குதே, அந்த புளிப்புச் சுவைக்கும் அமிலத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த புளிப்புச் சுவை தான் பாத்தீங்கன்னா அமிலத்தோட முதல் அடையாளமே. இப்போ ஆங்கிலத்துல ஆசிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, ஆசிட். இந்த வார்த்தை அசிடஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் வந்துச்சு. லத்தீன் மொழியில அசிடஸ் அப்படின்னா புளிப்பு அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, அசிடஸ்னா புளிப்பு. கரெக்ட். ஆக எந்தெந்த வேதிப்பொருட்களுக்கெல்லாம் அந்த புளிப்பு சுவை இருக்கோ அதையெல்லாம் நாம பொதுவா அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், அப்போ புளிப்புச் சுவை இருந்தா அது அமிலம், அவ்வளவுதானா? இது கொஞ்சம் மேலோட்டமான விளக்கமா இருக்கே, வேதியியல் ரீதியா வேற ஆழமான விளக்கம் இல்லையா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இத துல்லியமா விளக்குறதுக்கு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அர்ஹீனியஸ் அப்படிங்கிற ஒரு வேதியியலாளர் ஒரு முக்கியமான கொள்கையை சொன்னாரு. அர்ஹீனியஸ் கொள்கை நான் படிச்சிருக்கேன். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு வேதிப்பொருள் தண்ணீல கரையும் போது ஹைட்ரஜன் அயானிகளை, அதாவது H+ அயானிகளை வெளியிடுகிறதோ அதுதான் அமிலம். அப்போ அந்த H+ அயானிகள் தான் அமிலத்தோட ஹீரோவா? கரெக்ட், அதேதான். இப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl அல்லது சல்ஃபியூரிக் அமிலத்தை தண்ணீல கலக்கும்போது அந்த தண்ணி அதை பிரிச்சு H+ அயானிகளை தனியா மிதக்க விடுது. ஓ, அப்ப நான் எலுமிச்சையை சுவைக்கும் போது என் வாயில இருக்கிற உமிழ்நீர்ல அந்த அமிலம் கரைஞ்சு H+ அயானிகளை வெளியிடுதா? எக்ஸாக்ட்லி. உங்க நாக்குல உள்ள சுவை அரும்புகள் அந்த H+ அயானிகளை உணர்ந்துதான் மூளைக்கு இது புளிப்பு அப்படிங்கிற சிக்னலை அனுப்புது. வாவ்! அப்படியானால் எனக்கு இப்போ ஒரு ஒப்பீடு தோணுது. இந்த அமிலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஐபி மாதிரி. விஐபி மாதிரியா? எப்படி சொல்றீங்க? அதாவது அந்த விஐபி சாதாரணமாக தனியா இருக்கும்போது அமைதியா இருப்பாரு. ஆனா தண்ணீர் அப்படிங்கிற கூட்டத்தை கண்ட உடனே தன்னிடம் உள்ள H+ அப்படிங்கிற பாதுகாவலர்களை நாலாபுறமும் தூக்கி வீசி விடுவிப்பார். அப்படி H+ பாதுகாவலர்களை வெளியிடும் விஐபி தான் அமிலம். இது சரியா? சூப்பரான ஒப்பீடு. இதுல நுட்பமான அறிவியல் என்னன்னா, தண்ணி இல்லாம அமிலங்களால இந்த H+ பாதுகாவலர்களை வெளியிட முடியாது. ஓ, தண்ணி தான் அந்த விஐபிய உசுப்பேத்தி அயனிகளை பிரிக்குது. ஆமா, அதான் உண்மை. அப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம அன்றாட உணவுல புளிப்பான பல விஷயங்களை சாப்பிடுறோமே, அது எல்லாமே அமிலங்களா? ஆமாம், நம்ம சாப்பிடும் உணவிலும் நிறைய அமிலங்கள் இருக்கு. இத நாம 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்னு கரிம அமிலங்கள், இன்னொன்னு கனிம அமிலங்கள். ரைட். கரெக்ட். தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து இயற்கையாக கிடைப்பவை கரிம அமிலங்கள், அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ். அப்போ காய்கறி பழங்கள்ல இருக்கிறது எல்லாமே கரிம அமிலங்களா? ஆமா. நாம இப்போ இத ஒரு பட்டியலா படிக்கிறத விட ஒரு நாளோட உணவோட பொருத்தி பார்ப்போம். காலையில எழுந்ததும் நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிடுறீங்கன்னு வச்சுப்போம். ஆப்பிள் சாப்பிடுறேன். அதுல என்ன அமிலம் இருக்கு? ஆப்பிள்ல மாலிக் அமிலம் இருக்கு. மாலிக் அமிலம், ஓகே. மதிய சாப்பாடுக்கு தக்காளி ரசம், புளிக்குழம்பு சாப்பிடுறேன். இதுல என்ன இருக்கு? தக்காளியில பாத்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் இருக்கு. புளியில டார்டாரிக் அமிலம் இருக்கு. ஓ, திராட்சை பழத்துலயும் இதே டார்டாரிக் அமிலம் தான் இருக்கு. ஆமா, மிகச்சரி. மதியம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தயிர் சாப்பிடுவோம் இல்லையா? கண்டிப்பா. தயிர்ல லாக்டிக் அமிலம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். பாலை தயிரா மாத்துறது லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான். அதுல இருந்து லாக்டிக் அப்படிங்கிற பேரு ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சூப்பர் ஷார்ட்கட். சரி, மாலையில ஒரு ஆரஞ்சு இல்லனா எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்? கேளுங்க. இந்த ஆப்பிள், தக்காளி, வினிகர் எல்லாம் டெய்லி சாப்பிடுறோம், நம்ம வாய் எரியல. ஆனா லேப்ல இருக்கிற அமிலங்கள் ஆபத்தானவேன்னு சொல்றாங்களே, அது ஏன்? அது ஏன்னா நாம உணவுல எடுத்துக்கிறது எல்லாமே கரிம அமிலங்கள், அதாவது வீக் ஆசிட்ஸ், ரொம்ப மென்மையானவை. ஓ, அதனால ஆபத்து இல்ல. ஆமா, ஆனா தொழிற்சாலைகள்ல செயற்கையாக மனுஷங்களால உருவாக்கப்படும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், அப்புறம் நைட்ரிக் அமிலம், இதெல்லாம் கனிம அமிலங்கள். கனிம அமிலங்கள்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அதானே? ஆமா, ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். இதுல H+ அயனிகளோட செறிவு மிக மிக அதிகம்.
இவை நம்ம தோல்லையோ இல்ல துணியிலையோ பட்டா அங்க உள்ள மூலக்கூறுகளின் பிணைப்புகளை உடைச்சி எரிச்சு சிதைச்சிடும். கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, இந்த அமிலங்களை நம்ம கண்ணால பார்த்தா எப்படி இருக்கும்? தொட்டு பார்க்க முடியாது. ஆனா அதுக்கண்டு சில இயற்பியல் பண்புகள் இருக்கும் இல்லையா? பாத்தீங்கன்னா பெரும்பாலான அமிலங்கள் நிறமற்றவை. அது மட்டும் இல்லாம தண்ணில ரொம்ப நல்லா கரையும். முன்னாடியே சொன்னீங்களே H+ அயனிகளா பிரியும்னு. கரெக்ட். அப்படி அயனிகளா பிரிஞ்சு மிதக்கறதால இவை மின்சாரத்தை மிக நல்லா கடத்தும். இன்னொன்னு என்னன்னா, அமிலங்களை சோதிக்க நிறங்காட்டிகள் பயன்படும். ஆமா, இண்டிகேட்டர்ஸ், முக்கியமா அந்த லிட்மஸ் தாள். எக்ஸாம்ல இத பத்தி கட்டாயம் ஒரு கேள்வி வரும். ஆமாம், நீல நிற லிட்மஸ் தாளை அமிலத்துல முக்கினா அது சிவப்பா மாறும். இத ஞாபகம் வச்சுக்க நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன் கேளுங்க. அ, நீ, சி. அதாவது அமிலம் நீலத்தை சிவப்பாக்கும். சூப்பர் ட்ரிக்கு. அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு கரைசல்ல அமிலத்தை சேர்த்தாலும் அது சிவப்பாவே மாறும். ஒரு நிமிஷம். அது ஏன் நீல நிறத்தால் சிவப்பா மாறணும்? அந்த தாளுக்குள்ள அப்படி என்ன மேஜிக் நடக்குது? இது மேஜிக் இல்ல, சுத்தமான வேதியியல். லிட்மஸ் அப்படிங்கிறது லைக்கன்கள் அப்படிங்கிற ஒரு வகை பாசியிலிருந்து எடுக்கப்படும் இயற்கையான சாயம். ஓ, லைக்கன்கள். பாசியா? ஆமா, அந்த சாயத்தோட மூலக்கூறுகள் மேல அமிலத்துல உள்ள H+ அயானுகள் போய் ஒட்டிக்கும்போது அந்த மூலக்கூறோட வடிவமே வளைஞ்சு மாறிடுது. வடிவம் மாறினா கலர் மாறிடுமா? கரெக்ட். வடிவம் மாறின உடனே அது ஒளிய பிரதிபலிக்கும் விதமும் மாறி நீல நிறத்துக்கு பதிலா சிவப்பு நிற ஒளிய நம்ம கண்ணுக்கு பிரதிபலிக்குது. வாவ், அதனால தான் கலர் மாறுதா? இத்தனை நாள் இது தெரியாம சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சரி, அமிலங்கள் எல்லாமே திரவ நிலையில, அதாவது லிக்விடா தான் இருக்குமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பெரும்பாலும் அமிலங்கள் திரவ நிலையில தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது என்ன விதிவிலக்கு? பென்சாயிக் அமிலம் மட்டும் பாத்தீங்கன்னா திண்ம நிலையில, அதாவது சாலிடா இருக்கும். ஏன் அந்த பென்சாயிக் அமிலம் மட்டும் ஒரு விஐபி மாதிரி திண்ம நிலையில இருக்கு? ஏன்னா பென்சாயிக் அமிலத்தோட மூலக்கூறு அமைப்பு ரொம்ப பெரியது. அது ஒரு தட்டையான அறுகோண வடிவத்தை கொண்டது, ஹெக்ஸகனல் ஷேப். ஓஹோ, மற்ற அமிலங்கள் எப்படி இருக்கும்? மற்ற திரவ அமிலங்கள் சின்ன சின்னதா ஒன்னோடொன்னு உருசிக்கிட்டு ஈஸியா நகரும். ஆனா பென்சாயிக் அமில மூலக்கூறுகள் செங்கற்களை போல ஒன்னு மீது ஒன்னா மிக நெருக்கமா அடுக்கி வைக்கக்கூடிய அமைப்பு கொண்டவை. அதனாலதான் பவுடர் மாதிரி திண்மமா இருக்கா? ஆமா, அதனாலதான் அறை வெப்பநிலையில அவை திண்மமாகவே இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ உங்க பாடப்புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிக முக்கியமான பாக்ஸ் தகவல் பத்தி பேச போறோம். உங்க வீட்ல பாட்டி அல்லது அம்மா தாமிரம், அதாவது காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள்ல புளிப்பான உணவுகளை சமைக்க கூடாதுன்னு சொல்றத கேட்டிருப்பீங்க. ஆமா, அப்படி சமைச்சா உணவு நஞ்சாயிடும்னு சொல்வாங்க. அது எப்படி ஒரு உணவு நஞ்சா மாறும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புளிப்பான உணவுகள்ல கரிம அமிலங்கள் இருக்குன்னு. உதாரணமா புளியில டாட்டாரிக் அமிலம் இருக்கு. அதை நீங்க ஒரு காப்பர் பாத்திரத்துல ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அந்த அமிலம் நேரடியாக பாத்திரத்தோட தாமிர உலோகத்து கூட வேதிவினை புரிய தொடங்கும். ரியாக்ட் ஆளுது. ஆமா, இந்த ரியாக்ஷனால காப்பர் உப்புகள் உருவாகும். அந்த உப்புகள் தான் மனித உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கக்கூடிய நஞ்சு. அப்போ அந்த பாத்திரங்களை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தவே கூடாதா? அப்படி இல்ல, தாராளமா பயன்படுத்தலாம். அதுக்காக தான் அந்த தாமிரம் அல்லது பித்தளை பாத்திரங்களின் உட்புறத்துல ஈயம் பூசுவாங்க, அதாவது வெள்ளியம். ஓ, அந்த வெள்ளியம் பூசுறது இதுக்குத்தானா? ஆமா, இந்த வெள்ளியம் உலோகமானது உணவில் உள்ள மென்மையான கரிம அமிலங்களோட வேதிவினை புரியாது. இது பாத்திரத்தின் தாமிரத்துக்கும் உணவில் உள்ள அமிலத்துக்கும் இடையில ஒரு கண்ணுக்கு தெரியாத ஷீல்டு மாதிரி செயல்படும். ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்பட்டு உணவு நஞ்சாவது தடுக்குது. ரைட். அப்படியே இந்த உலோகங்கள் அமிலத்தோட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாப்போம். புத்தகத்துல நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அது அப்படியே மனப்பாடம் செய்யறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா கஷ்டம்தான். அத கொஞ்சம் ஈஸியா ஒரு காட்சி மாதிரி விவரிங்களேன். சரி, ஒரு நடன மேடையை கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க ஹைட்ரஜனும் குளோரினும் ஜோடியா சேர்ந்து நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இதுதான் ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl. ஓகே, HCl டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ அங்க துத்தநாகம், அதாவது ஜிங்க் அல்லது இரும்பு மாதிரி ஒரு வலிமையான உலோகம் வருது. அந்த உலோகம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனை விட ரொம்ப வலிமையானது. அது நேரா போய் ஹைட்ரஜனை எட்டி உதைச்சு வெளியே தள்ளிட்டு குளோரினோட ஜோடி சேர்ந்துக்குது. ஐயோ பாவம் ஹைட்ரஜன். ஆமா, துத்தநாகம் குளோரினோட சேர்ந்ததும் அது துத்தநாக குளோரைடு அப்படிங்கிற உப்பா மாறிடுது. ஜிங்க் குளோரைடு, கரெக்ட். மேடையில் இருந்து தூக்கி வீசப்பட்ட அந்த ஹைட்ரஜன் தனியா இருக்க முடியாம இன்னொரு ஹைட்ரஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவா குமிழிகள் வழியே வெளியேறி காத்துல பறந்துடுது. சூப்பரான விளக்கம்.
இதத்தான் Zn + 2HCl gives ZnCl2 + H2 அப்படின்னு புத்தகத்துல போட்டிருப்பாங்க. அதாவது உலோகம் + அமிலம் சேர்ந்தா உப்பு + ஹைட்ரஜன் வாயு கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. இது சூப்பரான கற்பனை. அப்போ ஒரு உலோக கார்பனேட், உதாரணத்துக்கு ஒரு சாக் பீஸ், அதாவது மார்பிள் கல்ல அமிலத்துல போட்டா என்ன நடக்கும்? அங்க கார்பன் இருக்கிறதால வேதியியல் வினை மாறுமா? மிகச்சரியா கேட்டீங்க. கார்பனேட் அப்படின்னாலே அதுல கார்பனும் ஆக்சிஜனும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அமிலமானது அந்த கார்பனேட்டை உடைக்கும் போது உள்ளே சிறைப்பட்டிருக்கும் கார்பன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக பீரிட்டு வெளியேறும். ஓ, CO2 வாயுவா வருமா? ஒரு சோடா பாட்டில திறந்தா எப்படி நுரைத்து கொண்டு வாயு வருமோ அதே போலவா? அதேதான். மீதமுள்ளவை உப்பாகவும் நீராகவும் மாறிடும். இதுவே ஒரு உலோக ஆக்சைடு அமிலத்தோடு சேர்ந்தா உப்பும் நீரும் மட்டும்தான் கிடைக்கும். அருமை. இதுவரை லேபு, பாத்திரம், இரசாயன மாற்றங்கள்னு எல்லாம் பார்த்தோம். ஆனா இது நிஜ உலகத்துல நமக்கு எப்படி பயன்படுது? அதை விளக்கும்போது பாடப்புத்தகத்தோட இன்னொரு முக்கியமான பாக்ஸ் தகவலையும் நம்ம பார்க்கணும். வயிற்றுப்புண் பத்தியா? ஆமா, பசி எடுத்தா வயிறு எரியும் உணர்வு ஏன் வருது? அதாவது நம்ம இரைப்பையிலேயே இயற்கையாவே ஒரு ஆசிட் ஃபேக்டரி இருக்கு. நாம சாப்பிடுற சிக்கனோ பரோட்டாவோ எதுவா இருந்தாலும் அதை சிதிச்சு செரிக்க வைப்பதற்காக நம்ம வயிறு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்குது. HCl நம்ம வயித்துக்குள்ளேயே இருக்கா? ஆமா. ஆனா நீங்க சாப்பிடாம வயிறு காலியா இருக்கும்போது இந்த அமிலம் இரைப்பையோட உட்புறத்தோல லேசா அரிக்க தொடங்கும். ஓஹோ. அந்த லேசான எரிச்சலை தான் நரம்புகள் மூளைக்கு கொண்டு போய் பசி அப்படிங்கிற உணர்வா மாற்றுது. அப்போ பசிங்கிறதே ஒரு மைல்டான ஆசிட் அட்டாக் தானா? அப்போ நேரம் தவறி சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுதான் பெரிய ஆபத்து. அமிலம் தொடர்ந்து சுரந்து வெறும் வயிற்றை அதிகமா அரிச்சா இரைப்பையின் சுவர்கள்ல உண்மையிலே பெரிய புண்கள் வந்துடும். இதத்தான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்றோம். உடம்புக்குள்ளேயே இப்படி ஒரு வேதியியல் நடக்குதுங்கிறது பிரமிப்பா இருக்கு. இதை தவிர அமிலங்கள் வேற எதுக்கெல்லாம் பயன்படுது? உணவுப் பொருட்கள் கெட்டு போகாம பாதுகாக்கவும் அமிலங்கள் பயன்படுது. ஊறுகாய், தக்காளி சாஸ் இதெல்லாம் பல மாதங்கள் கெடாம இருக்கிறதுக்கு அதுல சேர்க்கப்படும் வினிகர் மற்றும் பென்சாயிக் அமிலம் தான் காரணம். வினிகர்னா அசிட்டிக் அமிலம் தானே? ஆமா, இவை உணவின் pH அளவை மாற்றி பாக்டீரியாக்களை வளர விடாம கொன்னுடுது. சரி, எல்லா அமிலங்களையும் விட ஒரு பாகுபலி அமிலம் இருக்குன்னு நான் புத்தகத்துல படிச்சேன். அத பத்தி சொல்லுங்களேன். நீங்க சல்ஃபியூரிக் அமிலத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது H2SO4. ஆமா, அந்த வேதி பொருட்களின் அரசன் அதானே? கரெக்ட். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாடோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வலுவா இருக்குங்கிறத அந்த நாடை எந்த அளவுக்கு சல்ஃபியூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்து அப்படிங்கறத வச்சு அளவிடும் அளவுக்கு அது முக்கியமானது. வாவ், அவ்ளோ முக்கியமா அது? ஆமா, இது சோப்பு, பெயிண்ட், விவசாய உரங்கள் தயாரிக்க பயன்படுது. முக்கியமா இது ஒரு சிறந்த நீர் நீக்கியா செயல்படுது. டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். நீர் நீக்கினா என்ன? தண்ணிய உறிஞ்சி எடுக்குமா? அதற்கும் ஒரு படி மேலே. சல்ஃபியூரிக் அமிலத்துக்கு தண்ணினா அவ்வளோ தாகம். ஒரு சர்க்கரையில சல்ஃபியூரிக் அமிலத்தை ஊத்துனா சர்க்கரை மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பித்து எடுத்து நீரா மாற்றி உறிஞ்சிக்கும். அப்போ மீதி என்ன இருக்கும்? கடைசியில அங்க வெறும் கருப்பு நிற கார்பன் மட்டுமே கரிக்கட்டையா மிஞ்சும். அந்த அளவுக்கு வீரியமானது. கேட்கவே மலைப்பா இருக்கு. இது தவிர குளியல் சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்கள் பயன்படுது. தலைவலிக்கு போடுற ஆஸ்பிரின் மருந்து கூட ஒரு அமிலம் தான் இல்லையா? ஆமா, பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி எல்லாமே அமிலங்கள் தான். நீங்க காலையில ஒரு தூக்க கலக்கத்தோட குளிக்கும் போது சோப்ப கையில எடுக்கிறீங்க, அது வழிக்கு கீழே விழுகுது. சோ, காலையிலேவா அப்படின்னு சலிச்சுக்கிட்டே அதை எடுக்கிறீங்க இல்லையா? ஆனா அந்த சோப்பு ஏன் அப்படி வழுக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கிறீங்களா? சாதாரணமாக தோன்ற இந்த வழவழுப்பு தன்மைக்கு பின்னால வேதியியலோட மிக ஆச்சரியமான ஒரு அறிவியல் விதியை செயல்பட்டு இருக்கு. ஆமா, அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை சோப்ப தொடும்போது உங்க கைகள்ல ஒரு வேதியியல் வினையே நடக்குது அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. மிகச்சரியான ஆரம்பம். அந்த வழவழுப்புக்கு காரணமான ரகசியத்தோட பெயர் தான் காரங்கள். அதாவது ஆங்கிலத்துல பேசஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, அந்த பேசஸ் தானா? ஆமா, இந்த காரங்கள் சோப்புல மட்டும் இல்ல, நாம அன்றாடம் பயன்படுத்துற பல பொருட்கள்ல, ஏன் நமது உடலுக்குள்ளேயே கூட மிக முக்கிய பங்காற்றுது. சரி, இத கொஞ்சம் கேள்விக்கே வருவோம். சோப்பு ஏன் வழவழப்பா இருக்கு? அதுக்கு காரணம்
அந்த சோப்புல இருக்கிற காரம் தானா? ஆமா, சோப்புல உள்ள காரம், அதாவது பேஸ், உங்க தோல்ல உள்ள இயற்கையான எண்ணெய் பசையோட வினை புரியுது. அந்த வேதியியல் வினை தான் சோப்பை வழுக்க செய்யுது. இதுதான் காரங்களோட முதல் மற்றும் மிக முக்கியமான அடையாளம். ஓஹோ. அதாவது அவை தொடுவதற்கு வழவழப்பாகவும் சுவைப்பதற்கு கசப்பாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, சுவைப்பதற்கு கசப்பா இருக்குமா? அப்படின்னா ஆய்வகத்துல இருக்கிற காரங்களை எல்லாம் நாம சுவைத்து பார்த்திட முடியுமா என்ன? ஐயையோ, கண்டிப்பாக கூடாது. அது மிக மிக ஆபத்தானது. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆமா, சில மென்மையான காரங்களை, உதாரணமாக சமையல் சோடாவை நாம சுவைத்திருக்கோம். அது ஒரு லேசான கசப்புத்தன்மையோடு இருக்கும். ஆனா பெரும்பாலான வீரியமிக்க காரங்கள் தோல்ல பட்டாலே தீவிரமா அரிக்கும் தன்மை கொண்டவை. அப்போ அது தோல்ல கொப்பளங்களை ஏற்படுத்திடும் இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் ஆய்வகங்கள்ல காரங்களை கையாளும் போது கையுறை அணியறது மிக மிக அவசியம். ஆஹா, தொட்டு பார்க்கவோ சுவைத்து பார்க்கவோ முடியாது அப்படின்னா ஒரு வேதிப்பொருள் காரமா இல்லையான்னு அறிவியல் பூர்வமா எப்படி உறுதி செய்யறது? தேர்வுல இது எப்படி துல்லியமா வரையறுப்பது? இதுக்கு ஒரு மிக எளிமையான அழகான அடிப்படை விதி இருக்கு. அயனிகள், அதாவது அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன். அமிலங்கள் நீரோடு சேரும்போது ஹைட்ரஜன் அயனிகளை, அதாவது H+ அயனிகளை தரும். ஆனா காரங்கள் நீரோடு கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும், அதாவது OH- அயனிகள். ஓ, அப்போ இந்த OH- அயனி தான் ஒரு காரத்தோட அதிகாரப்பூர்வமான அடையாள அட்டைன்னு சொல்லலாமா? மிகச்சரி, அதுதான் அதோட அடையாளம். அப்படியென்றால் எந்த ஒரு காரத்தை நீர்ல போட்டாலும் அதிலிருந்து இந்த OH தனியாக பிரிந்து வருமா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது எளிமையான உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு சிப்பர கற்பனை செஞ்சுக்கோங்க. 2 பக்க பற்களும் இணையும் போது அது முழுமையாகுது அல்லவா? ஆமா. வேதியல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது NaOH அப்படிங்கிற காரத்தை நீர்ல கரைப்பதாக வச்சுப்போம். நீர் அதன் மீது செயல்பட்டு அந்த சிப்பரை இரண்டாக பிரிப்பது போல பிரிக்குது. ஓஹோ, அந்த நீர் தான் சிப்பரை பிரிக்குதா? ஆமா. அப்போ அது சோடியம் அயனியாகவும், அதாவது Na+, அப்புறம் ஹைட்ராக்சைடு அயனியாகவும், அதாவது OH- ஆகவும் உடையுது. அப்போ அதே போல பொட்டாசியம் ஹைட்ராக்சைட நீர்ல கரைச்சா என்னாகும்? அதேதான். KOH அப்படிங்கிற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீர்ல கரைச்சா அது பொட்டாசியம் அயனி K+ ஆகவும் ஹைட்ராக்சைடு அயனி OH- ஆகவும் பிரியுது. இந்த OH- அயனிகள் தனித்து விடப்படுறதால தான் அந்த திரவம் காரத்தன்மையை அடையுது. அருவை! இந்த ஜிப்பா உதாரணம் மிக தெளிவா இருக்கு. தேர்வுல சமன்பாடுகளை எழுதும்போது காரம் நேர்மின் அயனி பிளஸ் OH- அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டா ரொம்ப சுலபமா எழுதிடலாம். சரியா சொன்னீங்க. ஆனா இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, நீர்ல கரையும் அனைத்து காரங்களுக்கும் அறிவியல்ல ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அப்படியா? அது என்ன பெயர்? அதுங்கள அல்கலீஸ் அப்படின்னு அழைப்பாங்க. ஆங்கிலத்துல அல்கலீஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் நீர்ல எளிதில் கரையறதால அவை அல்கலிகள் இல்லை. ஓ, குழப்பமா இருக்கே. ரொம்ப சிம்பிள். நீர்ல முழுமையாக கரையும் காரங்கள் மட்டுமே அல்கலிகள் எனப்படுது. கரையாத காரங்கள் அல்கலிகள் கிடையாது. சரி, நீங்க முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னீங்க, OH- அயனியை தருவதுதான் காரம் அப்படின்னு. ஆனா நான் பாடப்புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்? கேளுங்க. சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சில பொருட்கள் இருக்கு. இவற்றின் வேதியியல் வாய்ப்பாட்டுல H அப்படிங்கிற எழுத்தே இல்லையே. அதாவது இதுல OH இல்ல. பின்ன எப்படி இவை காரங்களாக செயல்படுது? இது எனக்கு ரொம்பவே குழப்பமா இருந்தது. இத ஒரு மிகச்சிறந்த கேள்வி. தேர்வுல மாணவர்களை சிந்திக்க வைக்கும் இடமும் இதுதான். வேதியியல்ல விஷயங்கள் நேராக நடப்பது போலவே சில மறைமுகமான வழிகள்லயும் நடக்கும். மறைமுகமான வழிகளா? ஆமா. இந்த கார்பனேட்டுகள் தங்களது சொந்த மூலக்கூறு அமைப்புல OH- அயனியை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அவற்றை நீங்க நீர்ல, அதாவது H2Oல போடும்போது அவை நீரின் மூலக்கூறுகளை தாக்கி உடைக்குது. ஓ, தாக்கி உடைக்குதா? ஆமா. நீர்ல இருந்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நீர்ல உள்ள OH- அயனிகளை வலுக்கட்டாயமா வெளியேற்றுது. ஆக சுயமாக தன்னிடம் இல்லாவிட்டாலும் நீருடன் சேர்ந்து OH- அயனிகளை உருவாக்குறதால அவையும் காரங்களே. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. தன்னிடம் இல்லாவிட்டாலும் நீரிடமிருந்து பறித்து காரத்தன்மையை நிரூபிக்குது. சரி, இந்த வேதிப்பெயர்கள் எல்லாம் கேட்க கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். அதான், இந்த NaOH,
KOH அப்படின்னு மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக இவை நம் அன்றாட வாழ்வில எங்கு பயன்படுது அப்படின்னு இணைத்து பார்த்தா தேர்வுல சுலபமா நினைவில் வச்சுக்கலாம் அல்லவா? நிச்சயமா. நம் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் ஒரு காரம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவா? ஆமா. நாம ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல MgOH ட்வைஸ், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இத மெக்னீசியாவின் பால்மம் அப்படின்னு அழைப்பாங்க. பால் மம்மா, ஏன் அப்படி ஒரு பேர்? அது பார்ப்பதற்கு பால் போல வெள்ளை நிறத்துல இருக்கும். நாம காரமா சாப்பிட்டு விட்டு வயிறு எரியும் போதோ அல்லது அஜீரணம் வரும்போதோ ஒரு இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை நிற திரவ மருந்து குடிப்போம் இல்லையா? ஆமா, ஜெலுசில் மாதிரி மருந்துகள். அதுதான் இது. வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மைய இந்த மென்மையான காரம் நடுநிலையாக்கி நமக்கு அமைதியை தருது. சூப்பர். அடுத்து NaOH, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு. இது எங்க பயன்படுது? இத வணிக ரீதியா காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக வீரியமான காரம். நாம கடினமான கரைகளை போக்க துணி துவைக்க பயன்படுத்தும் சலவை சோப்பு தயாரிக்க இதுதான் அடிப்படை. ஓ, வீரியமான சோப்புக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்படியென்றால் நாம முகத்திற்கும் உடலுக்கும் பயன்படுத்தும் மென்மையான குளியல் சோப்புல என்ன இருக்கு? அங்கேதான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது KOH வருது. இது காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு அழைக்கப்படும். இது கொஞ்சம் மென்மையா இருக்குமா? ஆமா, இது சோடியத்தை விட சற்று மென்மையானது. அதனாலதான் இது குளியல் சோப்புகள்ல பயன்படுது. அருமையான விளக்கம். அடுத்து, வீடுகள்ல ஜன்னல் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய நாம ஸ்ப்ரே செய்யும் நீல நிற கரைசல் ஒன்னு பயன்படுத்துவோமே, அதிலும் காரம் இருக்கா? இருக்கு. அதுல இருப்பது NH4OH எனப்படும் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது கண்ணாடிகள்ல உள்ள அழுக்குகளை சிறப்பா நீக்கும், அதே சமயம் எந்த தழும்புகளையும் ஏற்படுத்தாம எளிதில் ஆவியாகிடும். அடுத்ததாக CaOH ட்வைஸ், கால்சியம் ஹைட்ராக்சைடு. இது எனக்கு தெரியும். இதுதான் சுண்ணாம்பு நீர். நாம வீடுகள்ல வெள்ளை அடிக்க பயன்படுத்துறோம். சரிதான். இத சுவற்றில் அடிச்சதும் காற்றுல உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு இது கடினமான கால்சியம் கார்பனேட்டாக மாறுது. அதனாலதான் சுவற்றில் அடித்த சில மணி நேரங்கள்ல அது உறுதியாக பிடிச்சுக்குது. இதெல்லாம் மனப்பாடம் செய்யாம அப்படியே மண்டையில ஏறுது. இறுதியாக 2 மிக முக்கியமானவை, சலவை சோடா மற்றும் சமையல் சோடா. இதுலதான் நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. ஆமா, இரண்டிலுமே சோடியம் இருக்கு. ஆனா மாணவர்கள் தேர்வுல இதை எப்படி குழப்பிக் கொள்ளாம எழுதுவது? சலவை சோடாவோட வேதியியல் வாய்ப்பாடு Na2CO3, அதாவது சோடியம் கார்பனேட். சமையல் சோடாவின் வாய்ப்பாடு NaHCO3, சோடியம் பைகார்பனேட். ஓ, அந்த H தான் வித்தியாசமா? ஆமா, இரண்டையும் குழப்பிக்க வேண்டாம். சமையல் சோடாவில நடுவுல ஒரு H இருக்கும். இதை எப்படி நினைவில் வைக்கலாம் அப்படின்னா, பை, அதாவது PI அப்படின்னு வந்தால் அது சமையலுக்கு பயன்படும் பைகார்பனேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கே. சமையலறையில் பையோடு காய்கறி வாங்க போவோம் அப்படின்னு ஒரு சிறிய தந்திரமாக நினைவில் வச்சுக்கலாம். நல்ல ஐடியா. துணி துவைக்கும் சலவை சோடாவை தவறுதலாக சமையல்ல போட்டால் கேக் எப்படி உப்பும் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. கண்டிப்பா. சரி, அடுத்து காரங்களின் இயற்பியல் பண்புகள், அதாவது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இவை எப்படி நடந்து கொள்ளும்? பெரும்பாலான காரங்கள் திண்ம நிலையில, அதாவது சாலிடா தான் இருக்கும். ஆனா விதிவிலக்காக அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆகியவை திரவ நிலையில இருக்கும். ஓ, அப்போ எல்லாமே சாலிட் கிடையாது. ஆமா, இயற்பியல் பண்புகளை பொறுத்தவரை 3 விஷயங்கள் இருக்கு. நிறமற்றவை, கசப்பானவை, வழவழப்பானவை. சரி. அப்புறம் இவை காரங்களின் நீர் கரைசலாக இருக்கும்போது மின்சாரத்தை மிகச் சிறப்பாக கடத்தும். அது எப்படி? ஏன்னா உள்ளே அந்த OH- அயானிகள் நீந்தி செல்வதால மின்சாரம் எளிதில் பாயும். அடுத்தது நிறங்காட்டிகள், அதாவது இண்டிகேட்டர்ஸ். இது தேர்வு கண்ணோட்டத்துல மிக மிக முக்கியம். இத நானே சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். ஒரு திரவம் அமிலமா காரமா என்பதை கண்டுபிடிக்க நிறங்காட்டிகள் பயன்படும். காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். இதை எப்படி நினைவில் வைக்கலாம் அப்படின்னா, பேஸ் என்றால் ப்ளூ, காரம் நீலமாக மாறும். மிகச் சரியான குறுக்குவழி. பேஸ்னா ப்ளூ, கரெக்ட். அதேபோல மெத்தில் ஆரஞ்சு கரைசலில் காரத்தை கலந்தால் அது மஞ்சள் நிறமாக மாறும். மெத்தில் ஆரஞ்சு மஞ்சளா மாறுமா? ஆமா. அதேபோல ஃபினாப்தலின் கரைசல்ல காரத்தை கலந்தால் அது அடர்த்தியான இளஞ்சிவப்பாக, அதாவது பிங்க் நிறமா மாறும். ஓ, பினாப்தலின் பிங்க் நிறமா மாறும். ஃபினாப்தலின் அப்படிங்கிறது நிறமற்ற ஒரு திரவம். ஆனா அதுல காரம் பட்டவுடன் மாயாஜாலம் போல பிங்க் நிறம் தோன்றுவதை பார்க்கிறது வேதியியல் ஆய்வகங்கள்ல ஒரு அற்புதமான காட்சி. இந்த நிறமாற்றங்களை தெளிவா நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப கட்டாயம். சரி,
இப்ப கொஞ்சம் சிக்கலான பகுதிக்கு வருவோம். காரங்களின் வேதியியல் பண்புகள். அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆமா. பொதுவாக காரங்கள் உலோகங்களுடன், அதாவது மெட்டல்ஸ் கூட வினை புரிவதில்லை அப்படின்னு புத்தகத்துல படிச்சிருக்கேன். அப்படி வினை புரியாத ஒன்ன பத்தி ஏன் தேர்வுல ஒரு கேள்வியாக கேட்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. எந்த ஒரு போட்டித் தேர்வாகட்டும், பள்ளி தேர்வாகட்டும், அறிவியல்ல விதியை விட விதி விலக்குகள் தான் அதிகமாக கேட்கப்படும். ஓ, எக்ஸெப்ஷன்ஸ். ஆமா, எல்லா உலோகங்களும் காரங்களுடன் வினை புரிவதில்லை என்பது 100% உண்மைதான். ஆனா அலுமினியம் மற்றும் துத்தநாகம், அதாவது ஜிங்க் போன்ற சில உலோகங்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவை. அப்படியா? அவை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் மிக தீவிரமாக வினைபுரியும் தன்மை கொண்டவை. ஓ, அந்த வினை நடக்கும்போதே என்ன ஆகும்? அமைதியா இருக்குமா அல்லது ஏதாவது வெடிக்குமா? நீங்க ஒரு அலுமினியம் தாரை எடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல்ல போட்டால் உடனடியாக குமிழிகள் வர ஆரம்பிக்கும். திரவம் ரொம்ப சூடாகும். அதிலிருந்து ஒரு வாயு வெளியேறும். அது என்ன வாயு? அந்த வாயு வேறொன்றுமில்லை, மிக எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரஜன் வாயு. தேர்வுல சமன்பாடாக எழுதும்போது 2Al + 2NaOH + 2H2O gives 2NaAlO2 + 3H2. அதாவது அலுமினியமும் காரமும் சேர்ந்து சோடியம் அலுமினேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. கரெக்ட். காரம் எந்த வாயுவை வெளியிடும் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் அப்படின்னு சட்டுன்னு எழுதணும். புரியுது. அடுத்த வேதியியல் பண்பு அலோக ஆக்சைடுகளுடன் காரங்களின் வினை. அதாவது பேஸும் ஒரு நான் மெட்டல் ஆக்சைடும் சேர்ந்தா என்ன நடக்கும்? இதை எப்படி புரிஞ்சிக்கிறது? இத ஒரு சின்ன தந்திரம் மூலம் புரிஞ்சுக்கலாம். அலோக ஆக்சைடுகள், உதாரணமாக கார்பன் டை ஆக்சைடு, இயல்பாகவே அமிலத்தன்மை கொண்டவை. அசிடிக் நேச்சர். ஆமா, ஒரு காரமும் அமிலத்தன்மை கொண்ட பொருளும் சேர்ந்தா என்ன நடக்கும்? ஒரு போர் நடக்கும். இறுதியில இரண்டும் தங்கள் பலத்தை இழந்து சமாதானமாகி உப்பையும் நீரையும் தான் உருவாக்கும். அப்படி என்றால் சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் வினைபுரிந்தால் சோடியம் கார்பனேட் என்ற உப்பும் நீரும் உருவாகும். இது அடிப்படையில ஒரு நடுநிலையாக்கல் வினை, அதாவது நியூட்ரலைசேஷன் போன்றதுதான் சொல்றீங்களா? மிக துல்லியம். அதே போல மூன்றாவது வேதியியல் பண்பு அம்மோனியம் உப்புகளுடன் காரங்களின் வினை. ஒரு காரத்தை அம்மோனியம் உப்புடன் சேர்த்தால் அது உலோக உப்பு, நீர் மற்றும் அம்மோனியா வாயுவை உருவாக்கும். ஓ, அம்மோனியா வாயு. ஆமா, அம்மோனியா வாயுவுக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான நெடியடிக்கக்கூடிய வாசனை இருக்கும். ஆய்வகத்துல இதை வச்சுதான் அந்த வினையை கண்டுபிடிப்பாங்க. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம ஏற்கனவே அமிலங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ காரங்களை பாக்குறோம். இரண்டையும் ஒரு தராசுல வைத்து பார்த்தால் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை இருக்கு? ஒரு பக்கம் அமிலன், மறுபக்கம் காரம். இரண்டும் துருவங்கள் போன்றவையே தவிர எதிரிகள் இல்லை. நல்ல விளக்கம். இரண்டின் ஒற்றுமைகளை பார்த்தா இரண்டுமே தோல்ல பட்டா அரிக்கும் தன்மை கொண்டவை. இரண்டுமே நீர்க்கரைசல்ல அயனிகளாக பிரியுது. அந்த அயனிகள் இருக்கிறதால இரண்டுமே மின்சாரத்தை கடத்துது. மிக முக்கியமா இரண்டுமே ஒன்றுக்கொன்று வினை புரிந்து தங்களை அழித்துக்கொண்டு உப்பையும் நீரையும் உருவாக்கும் நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுது. ஆமா, கரெக்ட். வேற்றுமைகள் அல்லது வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தா அத ஒரு 5 புள்ளிகள்ல சுருக்கமா சொல்ல முடியுமா? கட்டாயமாக. 1, அயனிகள். அமிலம் H+ அயனியை தரும், காரம் OH- அயனியை தரும். சரி. 2, சுவை. அமிலம் புளிப்பு சுவை, காரம் கசப்பு சுவை. ஓகே. 3, நிறங்காட்டி. அமிலம் நீல லிட்மஸை சிவப்பாக்கும், காரம் சிவப்பு லிட்மஸை நீலமாக்கும். பேஸ்னா ப்ளூ. திடநிலையில இருக்கும், ஆனா பெரும்பாலான காரங்கள் திடநிலையில தான் இருக்கும். 5, தொடு உணர்வு. காரங்கள் தொடுவதற்கு வழவழப்பானவை, அமிலங்களுக்கு அந்த பண்பு கிடையாது. மிக தெளிவான ஒப்பீடு. சரி, இந்த ரசாயனங்கள் எல்லாம் எதற்காக படிக்கணும்? நிஜ வாழ்வுல, தொழிற்சாலைகள்ல காரங்களோட பயன்கள் என்ன? இத ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா, காரம் இல்லாவிட்டால் நவீன உலகம் இயங்காதுங்க. நிஜமாவா? ஆமாங்க. நாம தினமும் குளிக்கும் சோப்பு, துணி துவைக்கும் சோப்பு, நாம படிக்கும் புத்தகத்தின் காகிதம், அணியும் ஆடைகள், நோய்க்கு சாப்பிடும் மருந்துகள் என எல்லாவற்றிலும் காரம் பயன்படுது. ஓ, அவ்வளவு இடங்கள்ல இருக்கா? கட்டடங்களுக்கு வெள்ளையடிக்க, வயிற்றுப்புண்ணை ஆற்ற பயன்படுவதை நாம முன்னாடியே பார்த்தோம். இது தவிர விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், நம்மை குளிரிலிருந்து காக்கும் நைலான் துணிகள், நெகிழிகள் அதாவது பிளாஸ்டிக்ஸ், இறப்பர்கள் தயாரிக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பெருமளவில் பயன்படுது. ஓ மை காட்! கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய யுத்தம் நம்ம சுத்தி எப்பவுமே நடந்துட்டு இருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியறதா? ஒருவேளை சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வரா மாதிரி ஏதோ விண்வெளி போர் அப்படின்னு நினைச்சுக்க போறாங்க. ஆமா, நான் எந்த அறிவியல் புனைகதை படத்தை பத்தி உங்க பேசல. இது உங்க சமையலறையில
உங்க வயிற்றுக்குள்ள, ஏன் நீங்க நிக்கிற மண்ணுக்கடியில கூட இந்த போர் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சரி. வழக்கமா 2 மிக ஆபத்தான அழிவை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒன்னு சேர்ந்தா என்ன ஆகும்? கண்டிப்பா ஒரு பெரிய வெடி விபத்து நடக்கும், இல்லனா மிகப்பெரிய பாதிப்பு வரும் தான் நாம நினைப்போம். ஆமா. ஆனா வேதியியல்ல அப்படி இல்ல. முற்றிலும் எதிர்த்துருவங்களான, உலகையே அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அமிலமும், அதே அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு காரமும் நேருக்கு நேர் மோதிக்கும்போது என்ன நடக்குது? அதுதான் இயற்கையோட மிகப்பெரிய தந்திரம். ரெண்டும் ஒன்னையொன்னே சமாதானப்படுத்தி முற்றிலும் அமைதியான ஒரு நிலையை உருவாக்குது. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா கேட்கவே ரொம்ப முரண்பாடா இருக்கு. இத கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பாப்போம். அமிலம் மற்றும் காரம், இந்த ரெண்டுக்கும் இடையே நடக்கிற இந்த வினையத்தான் நாம நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றோம். இது தேர்ல திரும்ப திரும்ப கேட்கப்படுற ஒரு முக்கியமான பகுதி. ம். இதோட சூத்திரம் கூட ரொம்ப எளிமையானது தானே. அதாவது அமிலம் கூட்டல் காரம். இது ரெண்டும் சேர்ந்து உப்பு கூட்டல் நீர் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. ஆனா இதோட பின்னாடியில நடக்கிற அந்த மூலக்கூறுகளோட நடனத்தை, அதாவது அந்த மாலிகுலர் டான்ஸ நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மூலக்கூறுகளோட நடனம் எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உதாரணமா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl. இது இரும்பையே கரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆசிட் ஆச்சே. ஆமா. அதே போல சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது NaOH பாத்தீங்கன்னா, அடைச்ச குழாய்களை சுத்தம் செய்ய பயன்படுற ஒரு கடுமையான காரம். ஓ, இப்போ இந்த 2 ஆபத்தான பொருட்களையும் நம்ம ஒன்னா சேர்த்தா சமையலறையில பயன்படுத்துற சாதாரண உப்பும் குடிக்கிற தண்ணியுமா கிடைக்கும்? எனக்கு முளையே குழம்புது. அதுக்கான விட அந்த மூலக்கூறுகளோட உள்ளமைப்புல இருக்கு. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல இருக்கிற ஹைட்ரோஜன் அயனியும் குளோரின் அயனியும் சேர்ந்திருக்கு. சரி. அதே போல சோடியம் ஹைட்ராக்சைடுல சோடியம் அயனியும் ஹைட்ராக்சைடு அயனியும் இருக்கு. இந்த 2 கரைசல்களையும் நீங்க ஒன்னா சேர்க்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய ஜோடி மாற்றம் நடக்குது. அதாவது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓ, அதாவது அவங்க தங்களோட பார்ட்னரா மாத்திக்கிறாங்களா? சரியா சொன்னீங்க. அமிலத்துல இருக்கிற அந்த H+ அயனிக்கு காரத்துல இருக்கிற OH- அயனிய பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்படுது. ஏன்னா அவை ரெண்டும் சேரும்போது பிரபஞ்சத்திலேயே மிகவும் நிலையான ஒரு மூலக்கூறான நீல், அதாவது H2O உருவாகிடுதுல. கரெக்ட். சரி, இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தண்ணியா மாறிடுச்சு. இப்போ மீதம் என்ன இருக்கு சொல்லுங்க. அமிலத்துல குளோரின் அயனி தனியா நிக்குது, காரத்துல சோடியம் அயனி தனியா நிக்குது. அட, அவை ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சோடியம் குளோரைடா மாறிடுதா? இதுதான் நாம சாப்பாட்டுல போடுற சாதாரண உப்பா? 100க்கு 100 சரி. இதுதான் நடுநிலையாக்கலோட அடிப்படை ரகசியம். கொடிய அமிலமும் கொடிய காரமும் தங்களோட தனிப்பட்ட ஆபத்தான பண்புகளை இழந்து மனிதர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான உப்பையும் நீரையும் உருவாக்குது. வாவ்! உங்க புத்தகத்துல இருக்கிற அட்டவணைய 14.4 கவனிச்சிங்கன்னா, இது போல பல்வேறு அமிலங்கள் காரத்தோட சேரும்போது என்ன வகையான உப்புகள் உருவாகுதுன்னு ஒரு பட்டியல் கொடுத்திருப்பாங்க. ஆமா, இத மனப்பாடம் செய்யறது பலருக்கும் சிரமமா இருக்கும். ஆனா இப்ப நாம பேசின லாஜிக் படி பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா தோணும். கண்டிப்பா. உதாரணமா சல்பியூரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்தா அந்த H+ம் OH- நீரா மாறிடும். மீதம் இருப்பது சோடியமும் சல்ஃபேட்டும். அப்படியானால் கிடைக்கிற உப்பு என்னவா இருக்கும்? சோடியம் சல்ஃபேட்டாக தானே இருக்கணும். அதேதான். இந்த லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க எதையும் மனப்பாடம் செய்யவே வேண்டாம். நைட்ரிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்ந்தா என்ன கிடைக்கும்னு இப்போ உங்களால யூகிக்க முடியுதா? நைட்ரிக் அமிலம் என்பதால் நைட்ரேட். அப்படியானால் அது சோடியம் நைட்ரேட். அட, அதே போல அசிட்டிக் அமிலம் சேர்ந்தா சோடியம் அசிட்டேட். வாவ்! இது உண்மையிலே ஒரு மேஜிக் போல வேலை செய்யுது. ஆமாங்க. சரி, ஆய்வகத்துல நடக்கிற இந்த வினைகள் எல்லாம் ஓகே. ஆனா நிஜ வாழ்க்கையிலே இது எங்க நடக்குது? அதான் நான் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்ப கேக்குறேன். இரும்பு கடிச்சாலும் சரி, தேனீ கொட்டினாலும் சரி, குளவி கொட்டினாலும் சரி, எல்லாமே பூச்சிக்கடிதானே? ஆமா, சாதாரணமா அப்படிதான் நினைப்போம். எங்க அம்மா உடனே கொஞ்சம் சுண்ணாம்பு இல்லனா சோப்பை கொண்டு தடுவாங்க. எரிச்சல் குறைஞ்சிடும். எல்லா பூச்சிகளும் ஒரே மாதிரி தான் கடிக்குதா என்ன? இங்கதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க தப்பு பண்றாங்க. தேர்வுல உங்களை சோதிக்கிற மிக முக்கியமான பாக்ஸ் குறிப்பே இதுதான். ஓ, எல்லா பூச்சிகளும் ஒரே ஆயுதத்தை பயன்படுத்துறது இல்லையா? கிடையவே கிடையாது. ஒரு தேனீயோ அல்லது சிவப்பு எறும்போ உங்களை கடிக்கும்போது அது உங்க தோலுக்கடியில செலுத்துறது ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம்? ஓ, உங்க நரம்புகள் அந்த அமிலத்துக்கு பயந்துதான் உங்களுக்கு வலிய உணர்த்துதா? ஆமா. அப்படியானால் அந்த அமிலத்தை அழிக்க நாம ஒரு காரத்தை தானே பயன்படுத்தணும். மிகச்சரி. அதனாலதான் தேனீ கொட்டி இடத்துல கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது நாம வெற்றிலைக்கு போடுற நீற்று சுண்ணாம்பு தடவுறோம். கரெக்ட். சுண்ணாம்பு ஒரு காரம்.
அது உடனே அந்த ஃபார்மிக் அமிலத்தோட வினை புரிந்து அதை நடுநிலையாக்கி வலிய சட்டுன்னு குறைச்சிடுது. ஆகா, அப்படியானால் குளவி கொட்டினா என்ன நடக்கும்? அதுவும் அமிலத்தை தானே பீச்சடிக்கும். இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. குளவியோட ஆயுதம் முற்றிலும் எதிரானது. குளவி உங்களை கொட்டும்போது அது உங்க உடம்புல அல்கலி எனப்படும் ஒரு காரப்பொருளை செலுத்துது. அடப்போமே, காரமா? ஆமா, இப்ப சொல்லுங்க, காரத்தால் ஏற்பட்ட புண்ணுல நீங்க மீண்டும் ஒரு காரமான சுண்ணாம்பையோ அல்லது சோப்பையோ தடவினா என்னாகும்? ஐயோ, அது எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிடுமே. வலி இன்னும் ரொம்ப அதிகமாகுமே. சரியா பிடிச்சிங்க. ஒரு காரத்தை நடுநிலையாக்க நாம ஒரு அமிலத்தை தான் பயன்படுத்தணும். அதனால தான் குழவி கொட்டிய இடத்துல ஒரு மென்மையான அமிலமான வினிகரை தடவணும்னு சொல்றாங்க. ஓ, வினிகர் அந்த அல்கலிய நடுநிலையாக்கி வலிய போக்குமா? இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆஹா தருணம். ஆமா, நோய்க்கான காரணம் தெரியாம மருந்த தேடக்கூடாதுங்கிறது மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல, வேதியியலுக்கும் பொருந்தும். கண்டிப்பா. சரி, நம்ம உடலுக்குள்ள நடக்கிற வேதியியல் பத்தி பாப்போம். சின்ன வயசுல நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல் சொத்தையாயிடும்னு சொல்லுவாங்க. அந்த சாக்லேட்டுக்கும் என் பல்லுக்கும் என்ன சம்பந்தம்? சாக்லேட் நேரடியாக உங்க பல்ல தொலைக்கிறது இல்ல. நீங்க இனிப்பு சாப்பிடும்போது உங்க பற்களுக்கு இடையில சில உணவு துகள்கள் சிக்கிக்குது இல்லையா? ஆமா. உங்க வாயில இருக்கிற பாக்டீரியாக்களுக்கு அந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அவை அந்த உணவை சிதைச்சு சாப்பிடும்போது கழிவா ஒரு அமிலத்தை உருவாக்குது. அதுதான் லாக்டிக் அமிலம். ஓ, அப்போ பற்களோட எனாமல் எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் இந்த அமிலம் தொடர்ந்து படும்போது அது மெல்ல மெல்ல அரிக்கப்பட்டு பரிச்சிதவை ஏற்படுதா? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இரவுல பல் துலக்க சொல்றாங்க. அப்படியானால் நாம பயன்படுத்துற பற்பசை, அதாவது டூத் பேஸ்ட், அது ஒரு காரமா? ஆமா, பர்பஸ்ங்கிறது அடிப்படையில ஒரு வலிமை குறைந்த காரம். ஏன் வலிமை குறைந்த காரம் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரி வலிமையான காரத்தை வாயில போட்டா ஈறுகள் வெந்துருன்னு சொல்றீங்களா? கரெக்ட். அதனாலதான் பாதுகாப்பான வலிமை குறைந்த காரங்களை உள்ளடக்கிய பர்பஸைய கொண்டு பல் துலக்கும் போது வாயில உள்ள அந்த அதிகப்படியான அமிலம் நடுநிலையாக்கப்பட்டு பற்கள் பாதுகாக்கப்படுது. அருமையான விளக்கம். இதே லாஜிக் தான் நெஞ்செரிச்சலுக்கும், அதாவது அசிடிட்டிக்கும் பொருந்தோன்னு நினைக்கிறேன். நம்ம அதிகமா சாப்பிட்டாலோ அல்லது காரமா சாப்பிட்டாலோ நெஞ்செரிச்சல் வருதே, அதை எப்படி சரி செய்யறது? நம்ம இரைப்பையில உணவு செரிமானமாவதற்காக இயற்கையாகவே ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குது. சில நேரங்கள்ல இந்த அமிலம் அதிகமா சுரந்துடும்போது வயிற்றுப்புண் அல்லது நெஞ்செரிச்சல் ஏற்படுது. ஓ, இதை சரி செய்ய தான் நாம அமில நீக்கி, அதாவது ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லி சில மருந்துகளை குடிக்கிறோமா? ஆமா, அந்த பிங்க் நிற அல்லது வெள்ளை நிற மருந்து என்ன தெரியுமா? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு போன்ற மென்மையான காரங்கள். அட, இவை வயிற்றுக்குள்ள சென்று அந்த அதிகப்படியான அமிலத்தோட சண்டையிட்டு அதை நீராகவும் உப்பாகவும் மாற்றி நமக்கு உடனடி நிவாரணம் தருது இல்லையா? சரியா சொன்னீங்க. சரி, நம்ம உடலை தாண்டி பார்த்தா இந்த நடுநிலையாக்கல் தத்துவம் சுற்றுப்புறத்திலையும் பெரிய அளவுல பயன்படுத்தப்படுது, குறிப்பா விவசாயத்துல. ஆமா, விவசாயிகளுக்கு வேதியியல் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மழை, செயற்கை உரங்கள் போன்றவற்றால சில நேரங்கள்ல நிலத்தோட மண் அதிக அமிலத்தன்மை உடையதா மாறிடும். ஆமா, அப்படி அமிலத்தன்மை அதிகமானா செடிகள் அந்த மண்ணிலிருந்து சத்துக்களை உறிஞ்ச முடியாத பயிர் கருகிடும். அந்த நிலத்தை மீட்டெடுக்க உழவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வண்டி வண்டியா சுண்ணாம்பு, அதாவது கால்சியம் ஆக்சைடு அல்லது சுண்ணாம்பு கல், மரக்கட்ட சாம்பல், இதையெல்லாம் வயல்ல தூவுவாங்க. அதாவது ஒரு பெரிய நிலத்தையே காரத்தை கொண்டு நடுநிலையாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. தொழிற்சாலைகள்லயும் இதுதான் நடக்குது. தொழிற்சாலை கழிவுகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சல்ஃபியூரிக் அமிலம் இருக்கும். அத அப்படியே ஆத்துல விட்டா நீர்வாழ் உயிரினங்கள் அத்தனையும் செத்து மெதுக்குமே. அதை தடுக்கத்தான் அந்த கழிவு நீரோட அதிக அளவுல சுண்ணாம்பு சேர்க்கப்பட்டு நடுநிலையாக்கப்பட்ட பிறகுதான் அது வெளியேற்றப்படுது. ஓ, அதே போல மின் நிலையங்கள்ல நிலக்கரியை எரிக்கும் போது உருவாகிற மாசான சல்பர் டை ஆக்சைடு வாயு காத்துல கலந்து அமிலம் வழியா பெய்யும் ஆபாயம் இருக்குதுல்ல? ஆமா, இதை தடுக்க அந்த புகைப்போக்கிகளுக்குள்ளேயே சுண்ணாம்புத்தூளை ஸ்ப்ரே செஞ்சு அந்த வாயுவை நடுநிலையாக்கிடுறாங்க. நம்பவே முடியல. எறும்பு கடியிலிருந்து ஆரம்பிச்சு உலகத்தோட காற்றை காப்பாத்துறது வரைக்கும் இந்த ஒரு சின்ன வேதியியல் விதி எவ்வளவு பெரிய வேலைகளை செய்யுது. கண்டிப்பா. சரி, அடுத்த முக்கியமான தலைப்புக்கு வருவோம். அமிலங்கள், காரங்கள்னு பேசுறோம். ஆனா ஒரு பாத்திரத்துல இருக்கிற தண்ணீர் அமிலமா காரமானு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, ரெண்டுமே பாக்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். கையை விட்டு பார்க்க முடியாது, சுவைத்தும் பார்க்க முடியாது, உயிருக்கே ஆபத்தாயிடும். அதை கண்டுபிடிக்கதான் நிறங்காட்டிகள், அதாவது இண்டிகேட்டர்ஸ் பயன்படுது. சரியா? மிகச்சரி. நிறங்காட்டிகள்
அப்படிங்கிறது ஒரு பொருள் அமிலமா காரமா அப்படின்னு தன்னோட நிறத்தை மாற்றுவதன் மூலம் நமக்கு காட்டித் தரும் ஒரு மாயக் கண்ணாடி மாதிரி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது சும்மா ஒரு மேஜிக் இல்ல. ஒரு அமிலமோ அல்லது காரமோ இந்த நிறங்காட்டியோட மேல படும்போது அந்த நிறங்காட்டியோட மூலக்கூறுகள் தங்களோட வடிவத்தையே மாத்திக்குது, அப்படிதானே? ஆமா, வடிவம் மாறும்போது அது ஒளியை ஈர்க்கும் விதமும் பிரதிபலிக்கும் விதமும் மாறுது. அதனாலதான் நம்ம கண்களுக்கு அது வேற ஒரு நிறமா தெரியுது. வாவ், அதனாலதான் நிறம் மாறுதா? இந்த நிறங்காட்டிகள்னா ஏதோ பெரிய லேப்ல மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நம்ம வீட்லயே பல இயற்கை நிறங்காட்டிகள் இருக்கு. உதாரணமா மஞ்சள் தூள். ஒரு வெள்ளைச்சட்டையில மஞ்சள் குழம்போ அல்லது சாம்பார் கொட்டிடுச்சுன்னு வச்சுப்போம். அதை சோக்கு போட்டு துவைக்கும் போது அது அப்படியே ரத்தச்சிவப்பு நிறமா மாறிடுதே. அது இதனால தானா? அதேதான். மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த இயற்கை நிறங்காட்டி. மஞ்சள் தூள ஒரு அமிலத்துல, உதாரணமா எலுமிச்சை சாற்றுல போட்டா அது மஞ்சளாகவே தான் இருக்கும். எந்த நிறமாற்றமும் இருக்காது. ஆனா அதே ஒரு காரத்துல, அதாவது சோப்பு ஒரு காரம் இல்லையா, அதுல சேர்த்தா அது உடனடியா சிவப்பா மாறிடும். நீங்க அடுத்த முறை துணி துவைக்கும் போது இந்த வேதியியல் வினைய நேரில் பார்க்கலாம். அதே போல உங்க புத்தகத்துல கொடுத்திருக்க இன்னொரு உதாரணம் செம்பருத்தி பூ. வெந்நீர்ல சில செம்பருத்தி இதழ்களை போட்டு ஊற வச்சா ஒரு அழகான சாறு கிடைக்கும். அந்த சாற்ற ஒரு அமிலத்துல ஊற்றினால் அது இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் நிறமா மாறும். ஆமா, அதே சாற்ற காரத்துல ஊற்றினால் அது பச்சை நிறமா மாறிடும். பீட்ரூட் சாரும் இதே போல செயல்படும் ஒரு இயற்கை நிறங்காட்டிதான். ஆனா ஆய்வகங்கள்ல பெரும்பாலும் ஒரு சின்ன காகிதம் போல ஒன்ன பயன்படுத்துவாங்களே, அது என்னன்னு தெரியுமா? அதுதான் லிட்மஸ் தாள். இது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட செயற்கை பொருள்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா இது லைக்கன்கள் அப்படிங்கிற இயற்கையான தாவரப் பொருட்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்படுது. ஓ, பாசி மற்றும் பூஞ்சையோட கூட்டுயிர் தாவரங்கள்ல இருந்து வருதா? இது இயற்கையோட ஒரு அற்புதமான கொடை. லிட்மஸ் தாள்ல 2 நிறங்கள் உண்டு இல்லையா, நீலம் மற்றும் சிவப்பு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு மாணவர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். இதுக்கு ஒரு சுலபமான வழி இருந்தா சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். அமிலம், அதாவது ஆசிட் அப்படின்னா ஆபத்து, ஆபத்து அப்படின்னா சிவப்பு விளக்கு. ஓ, ஓகே. எனவே நீல லிட்மஸ் தாள அமிலத்துல போட்டா அது சிவப்பா மாறும். அதே சமயம் காரம், அதாவது பேஸ் அதை அமைதிப்படுத்துது, தண்ணீர் போல நீல நிறம். அப்போ சிவப்பு லிட்மஸ் தாள காரத்துல போட்டா அது நீலமா மாறும். இது சரியா இருக்கா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒரு எளிமையான நினைவாற்றல் குறிப்பு. இதைத் தவிர செயற்கையாக மனிதர்களால் ஆய்வகங்கள்ல தயாரிக்கப்படும் நிறங்காட்டிகளும் இருக்கு. அட்டவணை 14.5ல இத பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க. பினாப்தலின் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு ஆகியவை செயற்கை நிறங்காட்டிகளுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். இதையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்துருவோம். பினாப்தலின் ரொம்பவும் அமைதியான ஆள். அமிலத்துல இருக்கும்போது அதுக்கு எந்த நிறமும் இருக்காது. நிறமற்றதா தண்ணீரை போலவே இருக்கும். ஆனா அதுவே காரத்துல பட்டா ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறமா மாறிடும். மெத்தில் ஆரஞ்ச பொறுத்தவரை அமிலக்கரைசல்ல சிவப்பு நிறமாகவும் காரக்கரைசல்ல மஞ்சள் நிறமாகவும் மாறும். இதையெல்லாம் ஒரு சின்ன டேபிள் போல எழுதி வச்சுக்கிட்டா தேர்வில எந்த கேள்வி கேட்டாலும் சுலபமா பதிலளிக்கலாம். சரி, இப்போ ஒரு சின்ன கேம் விளையாடலாம். நீங்க தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த பாடத்துல உள்ள மிக முக்கியமான தகவல்களை நான் ஒரு ரேபிட் ஃபயர் வினாடி வினா மாதிரி கேட்க போறேன். நான் கேள்வி கேட்க கேட்க டக்குன்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்றேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து உங்க மனசுல பதில் சொல்லி பழகுங்க. இது ஒரு சூப்பரான ரிவிஷனா இருக்கும். ரெடியா? ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நாம இந்த அலசலோட மிக முக்கியமான சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்துட்டோம். இது தேர்வுக்கு தயாராகும் உங்களுக்கு ஒரு நேரடி ஆடியோ கையேடு. இந்த செக்ஷனோட பேரு அதிவேக கேள்வி பதில் பகுதி, ரேபிட் ஃபயர் எக்ஸாம் Q&A. சூப்பர், நான் ரெடி. நீங்க எக்ஸாம்ல சந்திக்க போகும் 40 முக்கியமான ஒருவரி கேள்விகளை நான் அடுத்தடுத்து வேகமா கேட்பேன். எங்க நிபுணர் அதற்கான விடைகளை கூறுவார். நீங்க காதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு மனதுக்குள் பதில முந்தி சொல்ல பாருங்க. விளையாட தயாரா? முதல் ரவுண்ட், அமிலங்களின் அடிப்படை. ஆரம்பிக்கலாம். கேள்வி 1. அசிடஸ் என்பதன் லத்தீன் பொருள் என்ன? புளிப்பு. 2. வேதிப்பொருட்கள் நீரில் கரையும் போது எந்த அயனிகளை வெளியிட்டால் அவை அமிலங்கள்? H+ அயனிகள். 3. அமிலங்களுக்கான H+ அயனி கொள்கையை வெளியிட்டவர் யார்? அர்ஹீனியஸ். 4. அர்ஹீனியஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஸ்வீடன். 5. பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இயற்கையாக கிடைக்கும் அமிலங்கள் என்ன? கரிம அமிலங்கள். சூப்பர். இப்போ அன்றாட உறவுகளில் உள்ள அமிலங்கள் என்னென்னு பார்ப்போம். 6. எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சில் உள்ள அமிலம் எது? சிட்ரிக் அமிலம். 7.
தயிரில் உள்ள அமிலம் எது? லாக்டிக் அமிலம். 8 தக்காளியில் காணப்படுவது. ஆக்சாலிக் அமிலம். 9 வினிகரில் இருக்கும் அமிலம். அசிட்டிக் அமிலம். 10 ஆப்பிளில் உள்ள அமிலம். மாலிக் அமிலம். 11 புளி மற்றும் திராட்சையில் இருப்பது. டார்டாரிக் அமிலம். பர்ஃபெக்ட். அடுத்த ரவுண்ட் கனிம அமிலங்களும் பண்புகளும். 12 தொழிற்சாலைகளில் செயற்கையாக தயாரிக்கப்படும் வலிமையான அமிலங்கள் எவை? கனிம அமிலங்கள். 13 கனிம அமிலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதாவது HCl. 14 பொதுவாக அமிலங்கள் என்ன நிலையில் இருக்கும்? திரவநிலை, லிக்விட். 15 இது ஒரு முக்கியமான விதிவிலக்கு. திண்ம நிலையில் உள்ள ஒரே அமிலத்தின் பெயர். பென்சோயிக் அமிலம். 16 அமிலங்கள் மின்சாரத்தை கடத்துமா? ஆம், நீர் கரைசலில் கடத்தும். 17 அனேசிட்ரிக் நீல லிட்மஸ் தாளை அமிலம் என்ன நிறமாக மாற்றும்? சிவப்பு நிறமாக மாற்றும். 18 மெத்தில் ஆரஞ்சு கரைசலை அமிலம் என்ன நிறமாக்கும்? அதுவும் சிவப்பு நிறமாக மாறும். அருமை. இப்போ வேதிவினைகள் மற்றும் பாத்திரங்கள் சம்பந்தமான ரவுண்டு. 19 தாமிரம் அல்லது பித்தளை பாத்திரங்களில் புளிப்பான உணவை சமைத்தால் உணவு ஏன் நஞ்சாகிறது? உணவில் உள்ள கரிம அமிலங்கள் தாமிர உலோகத்துடன் வினைபுரிவதால். 20 தாமிர பாத்திரங்களில் உணவு நஞ்சாவதை தடுக்க உட்புறம் என்ன பூசப்படுகிறது? வெள்ளியம், அதாவது ஈயம். 21 உலோகங்களுடன் அமிலம் வினைபுரிந்து எந்த வாயுவை வெளியிடுகிறது? ஹைட்ரஜன் வாயு. 23 உலோக கார்பனேட்டுகளுடன் அமிலம் சேர்ந்தால் நுரைத்து கொண்ட வெளியேறும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு, CO2. 23 உலோக ஆக்சைடுகளுடன் அமிலம் சேர்ந்தால் கிடைப்பது என்ன? உலோக உப்பும் நீரும். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பயன்கள் மற்றும் உடலியல் சம்பந்தமான கேள்விகள். 24 மனித வயிற்றில் இயற்கையாக சுரக்கும் அமிலம் எது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl. 25 வயிற்றில் இந்த அமிலம் எதற்கு உதவுகிறது? நாம் உண்ணும் உணவை செரிக்க வைக்க. 26 பசி என்ற உணர்வு ஏற்பட காரணம் என்ன? வெறும் வயிற்றில் HCl இரைப்பையின் உட்புறத்தை லேசாக அரிப்பதால். 27 அதிகப்படியான அமிலம் வயிற்றில் சுரந்தால் ஏற்படும் பாதிப்பு என்ன? வயிற்றுப்புண், அதாவது அல்சர். 28 உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பயன்படும் அமிலம் எது? வினிகர், அசிட்டிக் அமிலம். 29 ஊறுகாய் கெடாமல் இருக்க பயன்படுவது எது? பென்சாயிக் அமிலம். 30 வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? சல்ஃபியூரிக் அமிலம், H2SO4. 31 சல்ஃபியூரிக் அமிலம் எதற்கு சிறந்த உதாரணமாக செயல்படுகிறது? சிறந்த நீர் நீக்கியாக, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். 32 குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது எது? உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புகள். 33 பெயிண்ட் மற்றும் விவசாய உரங்கள் தயாரிக்க உதவும் முக்கிய அமிலம் எது? சல்ஃபியூரிக் அமிலம். 34 நாம் பயன்படுத்தும் ஆஸ்பிரின் வலி நிவாரணி மருந்து என்ன தன்மை கொண்டது? அமிலத்தன்மை கொண்டது. 35 அனைத்து உயிரினங்களின் செல்களிலும் உள்ள அடிப்படை பொருள் என்ன? நியூக்ளிக் அமிலம். 36 விலங்குகளில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் எது? DNA. 37 தாவரங்களில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் எது? RNA. 38 DNA என்பதன் விரிவாக்கம் என்ன? டீஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். 39 RNA என்பதன் விரிவாக்கம் என்ன? ரிபோ நியூக்ளிக் அமிலம். கடைசி கேள்வி 40 H2SO4 HNO3 HCl இவை இயற்கையான கரிம அமிலங்களா அல்லது தொழிற்சாலை கனிம அமிலங்களா? கனிம அமிலங்கள். அற்புதம். 1 சோப்பின் வழவழப்புக்கு காரணம் என்ன? காரங்கள். 2 காரங்கள் நீரில் கரைந்து தரும் அயனி என்ன? ஹைட்ராக்சைடு அயனி, அதாவது OH-. 3 அமிலங்கள் நீரில் கரைந்து தரும் அயனி? ஹைட்ரஜன், அதாவது H+. 4 நீரில் முழுமையாக கரையும் காரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுது? அல்கலிகள். 5 அல்கலிக்கு ஒரு சிறந்த உதாரணம். சோடியம் ஹைட்ராக்சைடு. 6 தன்னிடம் OH- அயனியை வைத்திருக்காத ஒரு காரத்திற்கு உதாரணம். சோடியம் கார்பனேட். 7 மெக்னீசியாவின் பால்மம் என்பதன் வேதியியல் வாய்ப்பாடு? MgOH twice. 8 சலவை சோப்பு தயாரிக்க பயன்படுவது? சோடியம் ஹைட்ராக்சைடு. 9 ஜன்னல்களை சுத்தம் செய்யும் கரைசலில் இருப்பது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. 10 சுண்ணாம்பு நீர் என்பதன் வேதியியல் பெயர்? கால்சியம் ஹைட்ராக்சைடு.
மூச்சு வாங்கிக்கோங்க. அடுத்த 10 கேள்விகள். 11 குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது KOH. 12 சலவை சோடாவின் வேதியியல் வாய்ப்பாடு. Na2CO3. 13 சமையல் சோடாவின் வேதியியல் வாய்ப்பாடு. NaHCO3. 14 காஸ்டிக் சோடாவின் வணிகப் பெயர். சோடியம் ஹைட்ராக்சைடு. 15 காஸ்டிக் பொட்டாஷ் என்பதன் வேதியியல் பெயர். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. 16 காரங்களின் பொதுவான சுவை என்ன? கசப்பு. 17 காரங்களின் பொதுவான இயற்பியல் நிலை. திண்மம். 18 திரவ நிலையில் காணப்படும் ஒரு காரம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. 19 காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை எந்த நிறமாக மாற்றும்? நீலம். பேஸ்னா ப்ளூ. 20 மெத்தல் ஆரஞ்சு கரைசலை காரங்கள் எந்த நிறமாக மாற்றும்? மஞ்சள். பாதி கிணற்றை தாண்டி விட்டோம், தொடர்ந்து செல்வோம். 21 ஃபினாப்தலின் கரைசலை காரங்கள் எந்த நிறமாக மாற்றும்? இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க். 22 காரங்களின் நீர்க்கரைசல் எதை சிறப்பாக கடத்தும்? மின்சாரம். 23 பொதுவாக காரங்கள் எதனுடன் வினைபுரிவதில்லை? உலோகங்கள், அதாவது மெட்டல்ஸ். 24 ஆனால் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் விதிவிலக்காக வினைபுரியும் உலோகம். அலுமினியம் மற்றும் துத்தநாகம். 25 அலுமினியமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் வினைபுரிந்து வெளியிடும் வாயு. ஹைட்ரஜன் வாயு. 26 அலோக ஆக்சைடுடன் காரம் வினைபுரிந்து தருவது. உப்பு மற்றும் நீர். 27 சோடியம் ஹைட்ராக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து உருவாவது. சோடியம் கார்பனேட். 28 காரம் அமோனியம் உப்புடன் வினைபுரிந்து வெளியிடும் வாயு. அமோனியா வாயு, NH3. 29 அமிலங்கள் மற்றும் காரங்கள் ஆகிய இரண்டுக்கும் உள்ள ஒரு பொதுவான ஆபத்தான தன்மை. அரிக்கும் தன்மை. 30 அமிலங்களும் காரங்களும் எந்த வினைக்கு உட்படுது? நடுநிலையாக்கல் வினை. இறுதி 10 கேள்விகள். முழு வேகத்துல போவோம். 31 புளிப்பு சுவை உடையவை எவை? அமிலங்கள். 32 நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுபவை எவை? அதுவும் அமிலங்கள். 33 காகித தொழிற்சாலையில் பயன்படும் காரம். சோடியம் ஹைட்ராக்சைடு. 34 கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுவது. கால்சியம் ஹைட்ராக்சைடு. 35 வயிற்றில் உருவாகும் அதிகப்படியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. 36 அலுமினியம் ஹைட்ராக்சைடின் முக்கிய பயன் என்ன? அமிலத்தன்மையை நீக்குதல். 37 விவசாய உரங்கள் தயாரிக்க பயன்படும் காரம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. 38 நைலான் மற்றும் நெகிழிகள் தயாரிக்க பயன்படுவது. அதே அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான். 39 கடுமையான காரங்கள் தோலில் பட்டால் என்ன ஏற்படும்? கொப்புளங்கள் ஏற்படும். 40 ஹைட்ரஜன் அயனிகளுக்கும் ஹைட்ராக்சைடு அயனிகளுக்கும் உள்ள வேறுபாடு எதை குறிக்கிறது? அதுதான் அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான அடிப்படை வேறுபாடு. வாவ்! முதல் கேள்வி, 2 எதிர்த்துருவங்களான அமிலம் மற்றும் காரம் இணைந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? உப்பு மற்றும் நீர். இதுதான் நடுநிலையாக்கல். சூப்பர். சிவப்பு எறும்பு கடித்தால் நம் நரம்புகளை தாக்கும் அந்த அமிலம் என்ன? ஃபார்மிக் அமிலம். அந்த எறும்பு கடியின் வழியை போக்க நாம் தடவ வேண்டிய காரம். கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது நீற்றுச் சுண்ணாம்பு. கவனிங்க, இப்போ ஒரு ட்ரிக் கேள்வி. குழவி கொட்டினால் உடலில் நுழைவது அமிலமா காரமா? காரம். அத அல்கலி அப்படின்னு சொல்லுவோம். அப்படியானால் குளவி கடியை நடுநிலையாக்க எதை பயன்படுத்த வேண்டும்? ஒரு மென்மையான அமிலம், அதாவது வினிகர். நம் வயிறு உணவை செரிக்கச் சுரக்கும் அந்த ஸ்ட்ராங்கான அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். வயிறு எரியும் போது அமில நீக்கியாக பயன்படும் வேதிப்பொருட்கள் எவை? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. நாம் தினமும் பயன்படுத்தும் பற்பசையின் வேதித்தன்மை என்ன? அது ஒரு வலிமை குறைந்த காரம். அதிக அமிலத்தன்மையால் பாதிக்கப்பட்ட மண்ணை சரிசெய்ய விவசாயிகள் என்ன சேர்ப்பார்கள்? சுண்ணாம்பு அல்லது சுண்ணாம்புக்கல். ஃபேக்டரி கழிவுகளில் பெருமளவு காணப்படும் ஆபத்தான அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம். நிலக்கரியை எரிக்கும் போது உருவாகி காற்று மாசிற்கு காரணமான வாயு சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, இப்போ நிறங்காட்டிகள் பத்தி பாப்போம். லிட்மஸ் தாள் எதிலிருந்து பிடித்தெடுக்கப்படுகிறது? லைக்கன்கள் எனப்படும் தாவரங்களிலிருந்து. ஆசிட் ஆபத்தானது. அப்போ நீல லிட்மஸ் தாளை அமிலத்தில் முக்கினால் என்ன நிறம் வரும்? சிவப்பு. சிவப்பு லிட்மஸ் தாளை காரத்தில் முக்கினால் என்ன நிறம் வரும்? நீலம். சமையலறை மேஜிக் மஞ்சள் தூள்
காரக்கரைசலில் என்ன நிறமாக மாறும்? சிவப்பு நிறமாக மாறும். செம்பருத்தி பூச்சாறு அமிலத்தில் தரும் நிறம் இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க். அதே செம்பருத்திச் சாறு காரத்தில் தரும் நிறம் பச்சை. செயற்கை நிறங்காட்டிக்கு வருவோம். பினாப்தலீன் அமிலத்தில் என்ன நிறம்? நிறமற்றது. பினாப்தலீன் காரத்தில் என்ன நிறம்? இளஞ்சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் என்ன நிறம்? சிவப்பு. மெத்தில் ஆரஞ்சு காரத்தில் என்ன நிறம்? மஞ்சள். பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இயற்கையாக உள்ள அமிலத்தை என்னவென்று அழைப்போம்? கரிம அமிலம். தொழிற்சாலைகளில் செயற்கையாக தயாரிக்கப்படும் அமிலம். கனிம அமிலம். நீரில் கரையும் காரங்களுக்கு என்ன பெயர்? ஆல்கலிகள். பிரமாதம். மூச்சு விடாம தேர்வுக்கு தேவையான அத்தனை முக்கியமான விஷயங்களையும் மிக விரைவா ஒரு வளம் வந்துட்டான்.